ஓகே. உங்களால இப்ப இந்த ஸ்கிரீனை பார்க்க முடியுதா? எஸ் சார். எஸ் சார். Today we are going to once again revise what is preposition. Yesterday we have seen preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. இது முடிஞ்ச வரைக்கும் you should memorize it. இதுல வரக்கூடிய இன்னும் கொஞ்சம் words, some other words, a noun. Noun, what do you mean by noun? Noun is a naming word. ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம், அதுதான் வந்து நவுன். சரியா? அந்த நவுனுக்கு முன்னாடி வர்றதுதான் ப்ரிபோசிஷன். ஆர் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப ராமு இஸ் எ பாய். ராமு ஒரு பையன். சரியா? he studies 9th standard. அப்போ ராமு பேரை திரும்ப ஒரு தடவை சொல்லும் பொழுது நம்ம திரும்ப ராமுன்னு சொல்ல மாட்டோம். he studies. சரியா? his house is in பனித்திட்டு. அவனுடைய வீடு பனித்திட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ராமுஸ் வீடு, ராமு திரும்ப திரும்ப சொல்ல மாட்டோம். அப்போ whenever a noun is repeated we use some other words. he, she, it, him, his, her, அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி நேரத்துல தான் இதுக்கு நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு பேர் வச்சோம். அப்ப இந்த ப்ரோனவுனுக்கும் நவுனுக்கும் பிஃபோர் வர்றது தான் ப்ரிபோசிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். இதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்ப நவுன் அப்படின்றது இந்த பாக்ஸ். சரியா? இந்த நவுனுடைய பொசிஷன் என்ன அப்படின்றத சொல்றதுதான் வந்து இந்த ப்ரிபோசிஷன். இப்போ இது அதர் வேர்ட்ஸ். இந்த ஃபிளாட்டா இருக்கிறது வந்து அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்த அறுகோண பட்டகமா இருக்கிறது தான் வந்து நவுன். அப்ப இந்த நவுனுக்கும் இந்த ஃபிளாட்டா இருக்கிற அதர் வேர்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான் வந்து ப்ரிபோசிஷன். என்ன சத்தமா இருக்கு? எல்லாம் மியூட் பண்ணுங்க. All of you mute. Mute all current new participants. Okay. Let's go to the next slide. சொல்லுமா. டபுளா கேக்குதா? சரி பண்ணும். பாஸ்டர் மோட் கண்ட்ரோல் மோர். ஓகே, அதுதான் முதல்ல கேட்டேன், தெளிவா கேக்குதா அப்படின்னு. ஓகே. ஸ்கிரீன் பார்க்க முடியுதா? வாட் இஸ் ப்ரிபோசிஷன்? திரும்பவும் நம்ம பார்த்த டெஃபினேஷன் தான். கவனி, நம்ம 2வது நாள்ல அந்த பாடத்தை படிக்கிறோம். இன்னொரு தடவை யாரும் சொல்லி தர மாட்டாங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே கத்துக்கிட்டு மறந்துட்டாங்க. 9th பசங்களும் அதே மாதிரி செய்யக்கூடாது. A preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship
to other words in a sentence. கிராமர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம தான் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? ப்ரிப்போசிஷன் நேற்றே சொல்லிட்டேன். எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் இதை நினப்பு வச்சுக்கணும். பொசிஷன், ப்ரீபொசிஷன். இங்கே என்ன பண்ணுறேன்? பிளேஸ்டு பிஃபோர், ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும் அப்படின்ற ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பொசிஷன் ஆஃப் ஏ நவுன், ஒரு நவுனு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த டெஃபினேஷன்ல இருந்து நாம ஒரு 3 பார்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று நவுன், ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிறது ஒரு நவுன். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன், இதுதான் வந்து இதுல நவுனா இருக்கு, சப்ஜெக்டா இருக்கு. சரியா? அதர் வேர்ட்ஸ், எது எதெல்லாம் நவுனு, எதெல்லாம் அதர் வேர்டு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை ரெண்டையும் இணைக்கிறது, லிங்க் பண்றது, ஒன்றுக்கொன்று உடைய தொடர்பை விளக்குவது, அதுதான் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனோட வேலை என்னது? அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றது அல்லது உண்டாக்குறது, அதுதான் வந்து ப்ரிப்போசிஷனுடைய வேலை. தமிழில் உருபு இடைச்சொல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, நவ் யூ கேன் see a table. Another object is a cat. Where is the cat? What is the relationship between the table and cat? உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கேட்டு ஒரு டேபிள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா? என்ன இப்போ கேட்டுக்கும் டேபிளுக்கும் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் எக்ஸ்பிளைன், யூ ஷுட் ரிலேட் போத் தெம். த கேட் இஸ் சிட்டிங், த கேட் இஸ் சிட்டிங். வேர் த கேட் இஸ் சிட்டிங்? அண்டர் த டேபிள். த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள். அப்போ அந்த கேட்டுக்கும் அந்த டேபிளுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றத சொல்றதுக்கு we need a preposition. சரியா? we need a preposition to link the sitting of a cat and the table. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்ல நவுன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறது த டேபிள். டேபிள் என்பது ஒரு பெயர் சொல். அதர் வேர்ட்ஸ் அப்படின்றது த கேட் இஸ் சிட்டிங். சரியா? கேட் இஸ் சிட்டிங்ன்றது அதர் வேர்டு, த டேபிள் அப்படின்றது நவுன். இப்போ நவுனுக்கும் அதர் வேர்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ அதுக்கு சில க்ளூஸ் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் தான். அண்டர், பிசைடு, ஆன் டாப் ஆஃப். இப்போ இதில் என்ன வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட், வெரி குட், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதனால கம்ப்யூட்டர் கரெக்டாக சொன்னவங்களுக்கு கிளாப் கொடுத்துருக்குது. ஓகே, லெட் அஸ் கோ டு த. யாரோ மைக்கில் இறைச்சல் வருது, சவுண்டை குறைங்க. மோனிகா, அருண், மோனிகா தான். மோனிகா மியூட். ஆமாம் சார். ஆமாம். மோனிகா வீட்டில் அம்மா இறைச்சல் இருக்குது. என்ன வெடி வெடிக்கிறாங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். Here also we have a table, a cat. The same sentence. The cat is sitting under the table. Now the cat is replaced. Now can you say the cat is sitting under the table?
If you say like that, it will be a wrong. Okay, you take away under, you choose from the list. Now what word can we use? Under, beside, on top of. Which Beside. word? Ah, beside is the correct answer. Very good. Okay. The next slide. Again, we take the table, the same cat, the same sentence, same prepositions. Now we should change the position of the cat. Okay. Cat jumps on the table. Okay. Now, what On top word? of. Ah, on. It's on the. On top of. Okay, very good. Under should be removed on top of the table. Okay. Okay. Before you watched one video, in that video, you must learn that there are three types of prepositions: preposition of time, preposition of place, preposition of direction. Okay, time, place, direction. You should remember these words. Preposition is of three types: preposition of time, preposition of place, and preposition of direction. Okay, here these prepositions are used to indicate when a particular event happened. When எப்பொழுது ஒரு ஈவெண்ட் நடைபெற்றது என்பதை குறிக்கணும். ஒரு நிகழ்ச்சி எப்ப நடந்தது, ஈவெண்ட்னா நிகழ்ச்சி, happened நடைபெற்றது, எப்பொழுது நடைபெற்றது, எப்பொழுதுன்றதும் டைம்ன்றதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஓகே, this includes அந்த வகையான prepositionல in, on, at, since, for, during, etc. In your book you have these three sentences. I was studying dash the morning. She was born dash the 5th of July. I will reach there dash 6 o'clock. Okay. I was studying in the morning. Or in is used to indicate a time. In is used to indicate a time. Same like that. On is also used to indicate the time. But in and on is used in different methods of timing. Morning is not a particular time. From 6 o'clock to 9 o'clock or 10 o'clock we have morning. Okay, I was studying in the morning. It may be 6 o'clock, 7 o'clock, 8 o'clock, 9 o'clock. Okay, anytime it will denote morning. In the next sentence you can see she was born on the 5th of July. Okay, it is an exact date. July has 30 or 31 days. Okay, January, February, March, April, May, June, July. July has 31 days. Okay, in the total 31 days, she was born on 5th day. Okay, to denote this exact date, we should use on. Okay, to indicate a time period, season, we should use in. Okay, let's go to the next time. I will reach there at 6 o'clock. Okay,
6 is the exact time. 6 is the exact time. So at is used on exact time. On is used on exact date. That date has 24 hours. That date has 24 hours. Even though we to mark the correct hour time, we use 6 o'clock. See, morning is a season. 5th July is an exact date. 6 o'clock is an exact time. So this type of timing we use in our speech. Okay, like this we use since, for, during also. Let us see this usage of since and for in the next slides. Okay, let's move to the next slide. Okay, these prepositions of place, these are the prepositions of place. Here also we use the same in, on, between, behind, under, over, near. In that cat video, you remember this word. The cat is on the wall. Jenny lives in near her workplace. Raj is in his room. Like that. See, the cat is dash. This is a place. The place. Wall is a place. The cat is on the wall. Where where is the cat? The cat is on the wall. Jenny lives near her workplace. Where does Jenny live? Where does Jenny live? Jenny lives near her workplace. Okay. Where is Raj? Where is Raj? Raj is in his room. Like this, we can ask where. If you get the answer a place, then it is the preposition of place. Like that, between, behind, under, over, or some other preposition. We will see these prepositions in coming slides. Okay. Preposition of movement. This is the third type. Direction. We saw in that video preposition of direction. Direction. These prepositions are used to describe movement. Half an hour past. Only 10 minutes we have. We should go fast. Okay. I went dash the bookstore. I went to dash the bookstore. I went to the bookstore. I went to the bookstore. Meaning whether or staring, yes. This denotes the movement where we go towards the bookstore. We move towards the bookstore. Okay, we move to the bookstore. This is movement. We should link. Huh? I went to the bookstore. I moved towards the bookstore. Okay. Next. The swimmer jumped into the pool. So here the movement is into. The swimmer jumped into the pool. Here also you should link the movement. Next. The dog was coming towards him. நாய் அவனை நோக்கி வருகிறது. சரியா? இப்போ இது எல்லாமே prepositions of movements. Like that, throw is another word. You will see in some other grammar exercises. Okay, let's go to the next part.
since this we already seen this in the time preposition of time. I have been studying dash 5 a.m. and I am at it even now. Yesterday we have seen it is a time scape, a time bound, in which from which area it started and it should be going continue. Okay, now you can read this. I have been studying since 5 a.m. and I am at it even now. This kind of situation we should use since. ஒரு கால நேரத்துல தொடங்கி அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். நான் 5 மணியிலிருந்து படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ்ல the construction of this building has been going on since January. அப்போ இந்த கட்டிடத்தினுடைய கட்டுமான பணி ஜனவரியிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியா? அப்ப ஸ்டார்டிங் பீரியட் ஒன்று இருக்கும், எண்டு இருக்காது. அதை சொல்றதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸ்டார்டிங் டைம் இருக்கும், எண்டிங் டைம் இருக்காது. அது மாதிரி நேரத்துல தான் we should use since. Okay. For is also refers to time. Maya has worked in this institution as an accountant for 23 years. Okay. Maya has worked in this institution for 23 years. Many ideas were. Hey, என்ன பேசிட்டு இருக்கீங்க? தேவர்சி வீட்ல என்ன பேசிட்டு? தேவர்சி மியூட் பண்ணு. Many ideas were discussed for 3 weeks. 3 வார காலமாக. அப்ப இது ஒரு டைம் பீரியட சொல்லுது. சரியா? ஒரு டைம் பீரியட சொல்லும் பொழுது நம்ம ஃபார் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த கிளாஸ் எவ்வளவு நேரம் நடக்கும்? 40 நிமிஷம் நடக்கும். சரியா? திஸ் கிளாஸ் வில் பி ஃபார் 40 minutes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது? It started since this class is going since 6:30. 6:30 மணிலிருந்து இந்த கிளாஸ் போயிட்டு இருக்குது. சரியா? எப்ப முடியும்? இன்னும் முடியல. அதனால நம்ம அந்த நேரத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப இது மாதிரி நேரத்துல ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, டூரிங் அண்ட் இன் அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? இதுவும் அந்த டைமை குறிக்கக்கூடியதுதான். டைம்ன்ற வேர்டு தான் டூரிங். We will be visiting my grandparents during the summer vacation. அப்ப இது ஒரு ரஃப்பான காலத்தை குறிக்குது, சம்மர் வெக்கேஷன். ஆனாலும் அது ஒரு என்க்ளோஸ்டு டைம். ஒரு குறிப்பிட்ட தேதியில ஆரம்பிச்சு குறிப்பிட்ட தேதியில முடியும். அந்த கோடை காலத்துல தான், கோடைக்கால விடுமுறையில நான் எங்க தாத்தா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம். அப்படியே அதுக்கு இணையாவே parallel or equally we can use in. During and in can used in same places. Okay. Preposition between. Between is used when naming definite individual. ரெண்டு பேர், தேவரசி முகுந்தா. சரியா? தேவரசி மோனிகா, ஏதாவது ரெண்டு பேர் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அங்க between நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும் பொழுது. The discussion on sports meet between our school and other schools are going on. அப்ப ரெண்டு இது சொல்றாங்க, our school இன்னொன்னு other schools. our school and other school. எங்க ஸ்கூலுக்கும் மற்ற ஸ்கூலுக்கும் இடையில் ஸ்போர்ட்ஸ் மீட்டை பற்றிய டிஸ்கஷன் நடைபெற்று கொண்டிருக்குது. ஃபார் 2 days, 2 நாட்களாக. சரியா? அப்ப இங்க ஃபார்ன்ற ஒரு ப்ரிபோசிஷன் இருக்கு, அதுவும் டைமை குறிக்கிறது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the final match will be held between இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடைபெறும். அப்ப இடையில் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணும்போது ரெண்டு பொருள் அங்க இருக்கணும், ரெண்டு பேர் இருக்கணும். இந்தியா, ஆஸ்திரேலியா, அவர் ஸ்கூல், அதர் ஸ்கூல், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, எமாங்ன்ற ஒரு வேர்டு இருக்கு, அதுவும் ரெண்டு ஐட்டம், ஆனா குறிப்பிட்ட ரெண்டு பொருள் அங்க இருக்காது. ஓகே, த sailors divided money themselves. அப்போ பயணிகள், பயணிகள் அது ரெண்டு பேர் கிடையாது, நிறைய பயணிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்குள், அவர்களுக்குள் பிரித்து கொண்டார்கள் அப்படின்னா அது மாதிரி டைம்ல நம்ம among யூஸ் பண்ணணும். The sailors divided the money among themselves. சரியா? இப்போ இதே ரெண்டு பேர் சொல்றாங்கன்னு வச்சுக்க, அருண் இவன் முகுந்தா சொன்னான்னா between themselves. சரியா? அருண் அண்டு முகுந்தன் divided the money between themselves. இதே the students divided the money among themselves. அவர்களுக்குள் அவர்கள் பிரித்து கொண்டார்கள். ஓகே, we had discussed this point among ourselves. இதுவும் வந்து we அப்படின்றது பல பேரை குறிக்கும், ரெண்டு பேருன்னா between, பல பேரை குறிக்குதுன்னா among. Okay, now we should come to the evaluation area. Choose the most appropriate preposition from the brackets. You should practice this in your house. You must read the above lesson part, grammar part, then you can finalize what preposition can be written in the blank. Okay, we have been living in Chennai for 8 years. Okay, 8ன்றது ஒரு enclosed time bound. Okay, ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல for போடணும். Abdul has taken after his father. அவங்க அப்பாவுக்கு பிறகு அவன் அதை எடுத்துக்கிட்டான். சரியா? ஒரு கடை இருக்குது, அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்க அப்பாவுக்கு பிறகு அந்த கடையை அவன் எடுத்துக்கிறான். அப்ப பிறகுன்றதுக்கு ஆஃப்டர் போடும். ஓகே, விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ் ஆர் ஆன் பஸ். எதை நம்ம யூஸ் பண்ணுவோம்? பை யூஸ் பண்ணுவோம். விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். பஸ் மேலே ஏறி போக மாட்டான், ஆன் பஸ் போக மாட்டான். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் டேஷ் த லீவ்ஸ். சரியா? இப்போ நம்ம இங்கே எமாங் இருக்கு, பிட்வீன் இருக்கு, ரெண்டு வேர்ட் இருக்கு. எதை யூஸ் பண்ணலாம்? இங்கே வந்து குறிப்பிட்ட பொருள், ரெண்டு பொருள்